ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழன் மறுபடியும் நிலா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க நம்ம சேரன் வந்துடுறாப்ல. என்னடா நடக்குது? இன்னும் ஏன் புறப்படாம இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோழன் அப்படியே சமாளிக்க பாக்குறாப்ல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, நிலா வந்து எல்லா உண்மையுமே இப்ப சேரன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே சோழன் வந்து தன்னோட தம்பிங்க கிட்டயும் சேரன் கிட்டயும் நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கதையை அள்ளி விட்டுருக்கிறாரு இல்லையா? அப்ப இவன் தான் பொய் சொல்லியிருக்கிறான். இந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறத நிலா ஒண்ணு விடாம சொல்லிடுது. இப்ப சேரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வீட்டுல பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணு வந்த உடனே ஓடி போச்சு. அதுல இருந்தே இந்த வீட்டுக்கு பேரு பொண்ணுங்களே தங்காத வீடு. எதிர்பாராத நேரத்துல நீ இங்க வந்த. எங்கடா இந்த வீட்டோட நிலைமை மாறி போச்சோன்னு நாங்களும் பயங்கரமா சந்தோஷமா இருக்கோம். இப்ப என்ன இங்க வந்திருக்கவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படா இந்த வீட்லயும் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணம் எப்படியாச்சும் வீணா போவாதா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நேரம் ஆக ஆக ஏற்கனவே அவங்க வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போய் நான் சொல்லுவேன் இந்த ரிசப்ஷன் நடக்காதுன்னு. இன்னும் எவ்வளவு பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம சேரன் ஸ்டேஜுக்கு போறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.